வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி சார் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வேந்தர் டிவி நேயர்களும் கொரோனா கொரியர்ஸ்லாம் இன்னைக்கு அகஸ்ட் நான் சொல்றாரு பார்ப்போம். ஓகே சார். ஸோ முதல் கேள்வி என்ன அப்படின்னா, பல்வேறு நாடுகளுக்கிடையே இந்த போர் பதற்றம் நிலவிட்டு இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக தென்கொரியா கூட அமெரிக்கா சேர்ந்துட்டு வடகொரியாவை தாக்குதல் நடத்துறதுக்காக ஏவுகணை சோதனை நடத்திட்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக வடகொரியா இந்த தென்கொரியாவை அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு நாடுகளும் மோதிக்கொள்வதற்கான காரணம் என்னவாக இருக்கு சார்? இது முதல்ல இருந்தே பிரச்சனை இருக்குது. சவுத் கொரியாவுக்கும் கொரியாவுக்கும் வடகொரியாவோட கிம் இந்த பிரச்சனையை ரொம்ப கிளப்பியிருக்கார். அது இல்லாமல் அமெரிக்கா வடகொரியாவை முதல்லேருந்து ஒரு வழியாக பண்ணின்னு இருக்குது, ஒரு பிரச்சனை பண்ணின்னு இருக்குது. ஸோ இது ரொம்ப அகைன்ஸ்டாக ஆகினே தான் இருக்குது. இவங்க சில வழிகளில் ஒரு குழப்பங்கள் இருக்குது. அது இல்லாமல் இந்த நாடு எப்போவுமே ஆனால் இந்த பதட்ட நிலைமைகள் இந்த ரெண்டு நாடும் ஒற்றுமையாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது, வழியே இருக்குது. அப்படி வந்தால் சில மாற்றங்கள் கொடுக்கும். ஆனால் இதில் சண்டை வந்தால் கொரியன்ஸோட பலம் ரொம்ப குறையும். ரெண்டாவது என்ன ஆகிடுன்னா அவங்களோட பணவீக்கங்கள் எக்கனாமிக் ப்ராப்ளம் வரும். ஸோ உணவு பற்றாக்குறைகள் சிலது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது கடல் மார்க்கமாக சில வழிகள் சண்டையை உற்பத்தி பண்ணுறதுக்கான அமெரிக்கா வழி பண்ணின்னு இருக்குது. சில கண்டிப்பாக இந்த அமெரிக்காவோட வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படுத்திருக்கு. இந்த கண்ட்ரி இல்லாமல் இன்னொரு கண்ட்ரிக்கும் பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை வரதை நம்ம பார்க்க போகிறோம். இருந்தாலும் சண்டைகள் பெருசாக இருக்காது. இருந்தாலும் அப்படி வந்தாலும் பெரிய பிரச்சனையில் போய் முடியாது. அந்த மாதிரி அழிக்கவோ வழி பண்ணவோ யாராலும் முடியாது. அதோட செயல் கிடையாது. ஸோ எந்த ஒரு இதுக்கோ அழிக்கக்கூடிய தன்மை எதுலேயும் கிடையாது. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கங்கே கொஞ்சம் சண்டைகள் போட்டுப்பாங்க. திரும்ப அதை சமாதானத்துக்கு போய் வழி வருமே தவிர இதை அழிக்கக்கூடிய நிலைமை இல்லை. ஓகே சார். இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ரீசெண்டாக நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேல் பயணம் போயிருந்தாங்க இல்லையா? அதில் விவசாயம் உட்பட 27 ஒப்பந்தங்கள் இஸ்ரேலிடையே கையெழுத்தாகியிருக்கு. ஸோ இந்த ஒப்பந்தங்கள் நம்முடைய இந்தியாவுக்கு நல்லது தானா? முதல்ல இந்த இஸ்ரேலோட சப்போர்ட் நம்ம தேவைப்படுது. பெரிய படைகள், பெரிய பிரச்சனைகள், பெரிய போர்கள் ஏற்படுறதுக்கான வழிகள், அவங்க விமான வழிகள் நம்ம கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இவங்களோட சப்போர்ட் கொஞ்சம் தேவைப்படுது. இந்தியா அதை நோக்கி போயின்னு இருக்குது. ஆனால் அது இல்லாமல் இந்தியாவோட வழியில் பொருளாதார நிலைகள் மாற்றத்துக்கு பொருளாதார வழிகள் அங்கேருந்து நிறைய கடன் வாங்க, நிறைய பணங்கள் கடன் வாங்க. ஏன்னா இஸ்ரேல் தான் பேங்க் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கடன் வாங்கக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்படும். பொருளாதார நிலைமைகள் மாற்றங்கள் வர்றதுக்கோ நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு செழிப்பான நிலைமை எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இதை கடன் வாங்கியிருக்காங்க. இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தாராளமாக செய்யலாம். ரெண்டாவது இஸ்ரேலோட ஒத்துழைப்பு தேவைப்படுது. உலக நாடுகளில் இஸ்ரேல் ஒரு பெரிய பங்கில் இருக்குது. அதனால் இஸ்ரேலோட ஒத்துழைப்பு நமக்கு தேவைப்படுது. ஒரு நல்ல ஒரு வழிதான்றதை சொல்கிறாரு. ஓகே சார். இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, மராட்டியத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் 93,000 பெண்கள் மாயமாயிருக்காங்க. ஏற்கனவே நம்ம கடந்த மாதத்தில் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். டெல்லியில் கூட கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட பெண்கள் மாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா? இது பல வருஷமாக நடக்குது. பர்டிகுலராக இந்த 10 வருஷமாக ரொம்ப நடக்குது. இது ஒரு பெரிய ஸ்கேம் இருக்குது. இந்த ஸ்கேமை பிடிச்சிருவாங்க. பாதி பேர் தொலைஞ்சது உண்மை. சில பேர் மனசை விருப்பப்பட்டோ இல்லை வீட்டிலேருந்து ஓடி போயிடுதோ அந்த மாதிரி சிலது இருக்குது. சிலது தெரியாமையே வலிச்சுன்னு போகிறது. ஒரு பெரிய ஸ்கேம் ஏற்பட்டிருக்கு. இந்த ஸ்கேமை பிடிச்சிருவாங்க. கரெக்டாக 4 மாதத்தில் எல்லோரும் இந்த பேப்பரில் பார்ப்பாங்க. ஒரு முக்கியமான ஒரு இதுவை போட்டு அதுக்கான ப்ரொடெக்ஷன் பண்ணி இதை பிடிச்சிருவாங்க. இதில் நிறைய பேர் மாட்டுவாங்க. மாட்டக்கூடிய நிலைமையும் வந்துடும். வெளிநாட்டு ஆளுங்களில் மாற்றுறதில் தெரிய போகுது பாருங்கள் அப்படின்றத சொல்கிறேன். நிலநடுக்கம் வரும் அப்படின்னு நீங்கள் கடந்த வாரம் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி சிக்கிமில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 4 நிலநடுக்கங்கள் வந்திருக்கு. ஸோ இன்னும் எந்தெந்த இடங்களில் நிலநடுக்கம் வரும், எங்கெங்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் சார்? இந்த தடவை கண்டிப்பாக இந்தியாவில் மீட் இருக்குது. அதே நேரத்தில் அமெரிக்காலேயும் மீட் இருக்குது. ஒரு முஸ்லீம்ஸ் கண்ட்ரிலையும் மீட் இருக்குது. இமயமலையத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ கரெக்டாக பெரிய மீட் வந்ததுன்னா பிரச்சனை ஆகிடும். அது இல்லாமல் குஜராத், இது மாதிரி சிக்கிம், இது மாதிரி இருக்கக்கூடிய ஹரியானா இல்லை டெல்லி இந்த பகுதியில் மிகப்பெரிய மீட் இருக்குது இந்த வாட்டி. அது இல்லாமல் முஸ்லீம்ஸ் கண்ட்ரிலும் அமெரிக்காலையும் பெரிய பிளாஸ்ட் ஆகும்.
ஸோ எதிர்பார்க்காத வழி அங்கே மக்கள் கொஞ்சம் இதுவாகிறத நம்ம பார்க்க போகிறோம். மலைகள் பிளந்து விழுறத போகக்கூடிய நிலைமை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் வந்து சில டூரிசம் போகிறது, சில இடங்கள் முக்கியமான இடங்கள் போகிறது மட்டும் வச்சுக்கின்னு இதெல்லாம் ப்ராப்ளம்னு சொன்னாங்கன்னா அது கொஞ்சம் குறைவாக இருக்குது. பர்டிகுலராக அடுத்த மாதம் கண்டிப்பாக எர்த்குயிக் இருக்குன்றதை சொல்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக மக்கள் இருக்கிறது நல்லது. ரீசெண்டாக ஒபாமா வந்து கொடுத்த ஒரு நேர்காணலில் வந்து ஏலியன்கள் வந்து இருக்குது, அது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பலருக்கும் வந்து இந்த வேற்று கிரகவாசிகள் இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஆக்சுவலி இப்போ ஒபாமா சொல்லியிருக்கிறது வந்து உண்மைதானா சார்? ஆதி காலத்திலே ஏலியன்ஸ்னால் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுனா தேவதூதர்கள். ஸோ ஆதி காலத்திலே தேவதூதர்கள் வராங்க, டெய்லி வந்து இந்த பூமியில் குளிச்சுட்டு போகிறாங்கன்றது ஒரு கதை நம்மளோட புராணத்தில் இருக்குது. இன்றைக்கில் எத்தனோ ஆயிரம் வருஷமாக இருக்குது. அதில் வந்து இந்திரன் இருக்கான், எல்லாரும் நிறைய அது பஞ்சபூதங்கள் இருக்குது, வழிகள் இருக்குது, நிறைய தேவதூதர்கள் இருக்காங்க. இப்போது தேவதைகள் நிறைய தேவதைகள் வருது. தேவதைகள் வந்து இண்டிகேஷன்ஸ் கொடுக்குது. இந்த தேவதைகள் வந்து வழி வருது. அது நார்த்து ஜெர்மன் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா இது சொல்லுவாங்க. முஸ்லீம்ஸ் பார்த்திங்கன்னா குருமார்கள் வராங்க, குருமார்கள் சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலுமே அந்த பவர் இருக்குது, அந்த இண்டிகேஷன்ஸ். இந்த இண்டிகேஷன்ஸில் சில ஆளுங்களுக்கோ ரொம்ப ப்ரேயர் பண்ணக்கூடிய ஆளுங்களுக்கோ நிறைய ப்ரேயர் பண்ணி செயல் பண்ணக்கூடிய ஆளுங்களுக்கு வந்து இந்த இண்டிகேஷன் கொடுத்துனே இருக்கும். ஸோ உலகத்தில் இந்த மாதிரி நடக்க போகுது, பூமியில் இந்த பிரச்சனை வரப்போகுது, இந்த பூமியில் வந்து உங்களுக்கு வந்து இந்த இயற்கை சீற்றத்தினால பிரச்சனைகள் வரலாம், இல்லை இன்சிடென்ட் நடக்க போகுது, போர் நடக்க போகுது, வழி நடக்க போகுதுன்னு இது முன்கூட்டியே இண்டிகேஷன்ஸ் கொடுக்கறது தான் இந்த ஏலியன்ஸோட வேலை. ஸோ ஏலியன்ஸ் வந்து ஒரு தப்பான விஷயம் இல்லை, தேவதூதர்கள் வந்து ஒரு தப்பான விஷயம் கூட. எல்லாமே ஒரு நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய தன்மைகள் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த நல்லது நடக்கக்கூடிய தன்மையை சொல்கிறதுக்கு தான் ஒரு இண்டிகேஷன்ஸ். ஸோ தெய்வம் நேரடியாக வழி வராது, தெய்வம் வந்து பல ரூபமாக வழி அமைக்கப்பட்ட இந்த தேவதைகள் நிறைய இருக்குது. இந்த உலகத்தில் காஸ்மிக் எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தேவதைகள் இருக்குது, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த. ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு பவர் உண்டு, ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு ஈக்வல் உண்டு. அந்த மாதிரி சக்திகள் வந்து தன்னோட உடலில் பாய்ந்து அதுக்கான வழிகள் சொல்லக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்குது. ஸோ நிறைய பேர் ஈலிங்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஈலிங்கை குணப்படுத்தக்கூடிய நிலைமை அந்த ஏலியன்ஸோ அந்த பவர், அந்த எனர்ஜி ஒரு சக்தி உடலில் போய் மெர்ஸாகும், அதை மீடியம் சொல்லுவாங்க. அந்த மீடியம்ஸாக இருக்கக்கூடிய சக்தி எப்படி நமக்கு வழி பண்ணுதோ அந்த மாதிரியாக தான் இந்த தேவதூதர்கள். இந்த தேவதூதர்களுக்கு வந்து அலாதியான, அதாவது அசதிகள் வந்து நிறைய வந்து சொல்லும், பல விஷயங்கள் இருக்குது. அதுவும் அசதியில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், நிறைய வழிமுறைகளும் தெரிஞ்சுக்கலாம். இண்டிகேஷன் கொடுக்குறதும் பின்னாடி நடக்கணும், சிலர் கனவாகவே காட்டும். ஸோ சுனாமி வருதுன்னா சிலர் கனவாகவே காட்டும். ஸோ அவங்க உடம்புல ஒரு இயற்கையாகவே நமக்கு வந்து ஆத்மா எங்கேருந்து வருது? ஸோ ஆத்மா காஸ்மிக் எனர்ஜிலேருந்து வருது. ஸோ காஸ்மிக் எனர்ஜியாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாட்டாக சிவம் சொல்லக்கூடிய ஒரு பொருள்லேருந்து ஆத்மா வருது. ஆத்மாக்கே மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா, நம்ம தெய்வ வழியாக இருக்கக்கூடிய அந்த உடல் சக்தி, இந்த தெய்வத்தை. அதனால்தான் நம்ம என்ன பண்ணோன்னா அந்த உடலோட வலிமையை தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரேயர் அதிகமாக பண்ண மெடிடேஷன் பண்ண சொல்ல தன்னோட ஆத்மா துரிதப்படுது. அதை உயிர் துரிதப்பட்டு ஆத்மா நல்லா போகிறப்போ இந்த இருக்கக்கூடிய தேவதைகளை பார்க்கக்கூடிய சக்தியை இந்த ஆத்மா நமக்கு செய்யுது. அந்த தேவதையில் எதனா ஒரு தேவதையை நம்ம ப்ரே பண்ண சொல்ல அந்த தேவதை நம்ம உடம்புல வந்து சில விஷயங்களை சொல்லக்கூடியதுனா அதுதான் அசதிகள் சொல்லக்கூடியது, அருள் வாக்கு சொல்லக்கூடியது, தெய்வ வழிபாடுகள் வழி பண்ணுறது. எப்படி தெய்வங்கள் அந்த காலத்திலே தேவர்கள்லாம் இந்த தெய்வ வழிபாடெல்லாம் காமிச்சிட்டு போயிருக்காங்க. அது வேதங்கள்லேயும் புராணங்கள்லேயும் இருக்குது. எவ்வளோ வேதங்களில் வந்து வழிபாடுகளை பற்றி சொல்லியிருக்காங்க. இவங்க இங்கே இருக்க சித்தர்கள் நிறைய பேர் அதை தொடர்பு கொண்டிருக்காங்க, அந்த தொடர்போட வழியும் நிறைய இருக்குது. இதெல்லாம் உண்மை. இதை வந்து அவங்க ஏலியன்னு சொல்கிறாங்க, நம்மளது தேவதூதர்கள்ன்றதை நம்ம சொல்கிறாங்க. ஸோ தேவதூதர்கள்லாம் இருக்காங்க, எல்லாமே ஆத்மா. எந்த ஒரு ஆத்மா கண்ணில் பார்க்க முடியாதோ அதே மாதிரியே கண்ணில் பார்க்கக்கூடிய தன்மை வரப்போ அவன் தெய்வ நிலைமை அடையும். அப்போ அந்த தெய்வ நிலைமை அடையக்கூடிய யார் இருக்காங்களோ அவன் அந்த தேவரை பார்த்துருப்பான். ஸோ தேவதூதர்கள்லாம் பார்க்கக்கூடிய நிலைமை அவங்களுக்கு இருந்திருக்கும். அந்த காலத்தில் ரிஷிகள் இவங்க கூடலாம் பேசியிருப்பாங்க, இவங்க கூட அந்த மாதிரியாக தான் புராணங்கள் கதைகள் நமக்கு எல்லாமே வருது. பேசி அதுக்கான வழிமுறைகள் சொல்லக்கூடிய நிலைமை தான். சிலதெல்லாம் வந்து ஆசீர்வாதம் கொடுக்குது, பிளெஸ்ஸிங் கொடுக்குது. சூரியனுக்கே ஒரு உயிர், எல்லாத்துக்குமே ஒரு உயிர் உண்டு, ஒரு ஏக்கம் இருக்குது. ஒரு பூமிக்கே ஒரு உயிர் இருக்குது, அந்த பூமிக்கே ஒரு ஏக்கம் இருக்குது. அந்த ஏக்கம் எதை வந்து தாங்கி இருக்குன்றதை தான் நம்ம பார்க்கணும். அந்த தாங்கி இருக்கக்கூடிய சக்தி எல்லாமே தேவதூதர்கள், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தெய்வங்கள். ஸோ அதை தாங்கிக்கூடிய நிலைமை நம்ம கூட இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக அந்த தேவர்கள்லாம் இருக்காங்க. ஏலியன்ஸ்லாம் பல விதமான வழிகளை நம்ம காட்டப்போது இன்னும் அட்வான்ஸான டெக்னாலஜி போகிறப்போ அந்த வழியை காட்டுறதுக்கு தான் இந்த இண்டிகேஷன்றதை சொல்கிறாங்க.
ஓகே சார். இப்போ இந்த ஏலியன்ஸ்னால மனிதர்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? ஏலியன்ஸ்னால யாருக்குமே ஆபத்து வந்ததில்லை இது வரைக்கும். பல வழியில் பல இடத்துல இண்டிகேஷன் காமிச்சிட்டு போயிருக்கு. இந்த மாதிரியா ஒரு எர்த்குவிக் வரப்போதோ, இல்லை இடத்துல பிரச்சனைகள் வரப்போதோ, இல்லை உலக நாடுகள் சண்டை போட போதோன்னு இது முன்கூட்டியே இண்டிகேஷன் கொள்ளக்கூடியது தான் இந்த ஏலியன். இது பர்டிகுலர் ரொம்ப ப்ரேயர், ரொம்ப பர்டிகுலர் ஆளுங்க. அந்த பர்டிகுலர் மனிதனுக்கு அது காட்சியாக கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குமே தவிர கண்டிப்பாக கெட்டது செய்யக்கூடிய நிலைமை கிடையாது அப்படின்றத சொல்கிறேன். ஓகே சார். இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, சர்க்கரை நோய் அப்படின்றதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது, கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், குணப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. பட் ரீசெண்டாக வந்து சீனா வந்து சர்க்கரை நோய்க்கான சிகிச்சையை வந்து கண்டுபிடிச்சி ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு எப்போ வரும்? இதை வந்து உண்மையிலே குணப்படுத்த முடியுமா? சர்க்கரைன்றது முதல்ல ஒரு நோயே கிடையாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நோய்ன்றதுக்கு என்ன காரணம்னா உணவு வழிமுறைகள், உடலோட டென்ஷன்ஸ். ரொம்ப டென்ஷன் ஆனால் சர்க்கரை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப ஓவர் டென்ஷன் ஆனால் நமக்கு பிபி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த டென்ஷனோட மனிதன் நிலைமை, மனிதன் இப்போ வேலை செய்யக்கூடியது தப்ப வெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரியாக ஒவ்வொரு நாளும் தன்னோட உடல் மாறும். இந்த உடல் மாறக்கூடிய நிலைமை ஒன்று பிரச்சனை. ரெண்டாவது, கடையத்தோட சுரப்பிகள் சரியில்லாமல் இருந்தால், உடலோட கடையத்தோட சுரப்பிகள் சரியில்லாமல் இருந்தால் சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும். ஸோ உணவு வழிமுறையை ஒரு மனிதன் ஃபாலோ பண்ணணும். ஒரு மனிதன் உணவை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். இதுதான் சாப்பிட்ணும், இதுதான் வழி பண்ணணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது நோய்க்கான வழிகள். ஸோ இந்த நோயின்றதை பெருசாக எடுத்துக்காமல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இது நோய் கிடையாது. இந்த நோய்க்கு என்ன மருந்து வந்தாலும் தீர்வே கிடையாது. ஏன்னா மனிதன் டென்ஷன் பாதையில் போகிறான். மனிதனோட வந்து இயக்கங்கள் வந்து அதிகமாக இருக்குது, வேலை ஃபாஸ்ட்டாக இருக்குது, நிறைய வேலைகள் அவன் வந்து வழியாக இருக்குது. ஸோ அது ஒரு கண்ட்ரோலான வேலைகள், கண்ட்ரோலான வழி, எல்லாமே ஒரு கண்ட்ரோலான ஃபுட்டு. இப்போல்லாம் 2 மணிக்கு சாப்பிட்றாங்க, 1 மணிக்கு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் இல்லைன்னா தான் இந்த சர்க்கரை நோய் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. சின்ன வயசுலேயே வருது. இதுக்கு காரணமே கண்ட்ரோல். ரெண்டாவது, ஃபிசிக்ஸ் எக்ஸசைஸ் இல்லை. மூணாவது வந்து யோகா. யோகா நல்லா பண்ணணும். யோகா ப்ராக்டிஸ் எடுக்க நம்ம உடல் அவ்வளோ நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகணும். ஒரு பாடி ஃப்ளெக்சிபிள் ஆனால் உடலில் இருக்கக்கூடிய ஆர்கன்லாம் நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த வேலை செய்யறதுக்கான வழிமுறைகள் யாரும் நம்ம பண்ணுறதில்ல. கண்ட நேரத்தில் உணவு சாப்பிட்றது, கண்ட நேரத்தில் சுற்றுறது, இதெல்லாம் செய்கிறப்போ இந்த நோய்க்கு வழி தான் வருமே. இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது. இந்த நோய்க்கு என்னது நோய்? உடல் கணையம் வேலை செய்யலை, கணையத்துலேருந்து அது சரியான வேலைப்பாடு கொடுக்கல. அப்படி வேலைப்பாடு கொடுக்கறதுனால இன்சுலின் சுரக்கிறது கம்மியாகிடுது. இது இன்சுலின் சுரக்கிறதுக்கு தான் இந்த மருந்தே, வேறு வழியே கிடையாது. இதுக்கு எக்ஸசைஸ் தான் மெயினான ஒரு பாதை. நடக்கணும், ஓடணும், வழி பண்ணணும், உணவை கண்ட்ரோலோடு வச்சுக்கணும். செயல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வரும். என்ன ஒரு புது மடங்கள் கண்டுபிடிச்சி வழி வந்தாலோ ஒரு டென்ஷன் வர சொல்ல சர்க்கரை இன்க்ரீஸ் ஆகதான் செய்வேன் தவிர யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், மருந்து கிடையாது. இந்த மருந்துன்றது ஒரு பெரிய இதுவாக கிடையாது இதுக்கு அப்படின்றத சொல்கிறேன். ஓகே சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஆக்சுவலி இப்போது இந்த கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம 2 வாரங்களுக்கு ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஷேர் மார்க்கெட் நிலவரம். ஸோ இந்த வாரம் ஷேர் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கும் சார்? எந்த காரணங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அமெரிக்காவில் 10லேருந்து 14ஆம் தேதிக்குள்ளே சில பிரச்சனை வந்தால் டப்புன்னு விழும். இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரியே பயங்கரமாக சரிஞ்சிருக்கு. இப்போ தான் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகுது. இப்போ ஸ்டேபிள் ஆகலாம். அடுத்த மாதம் 10ஆம் தேதி 14ஆம் தேதி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இருந்தாலும் அடுத்த மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு நீங்கள் ஏப்ரல்லேருந்து நல்லா வாங்குங்க. ஷேர் வாங்குறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல வழி தான் கிடைக்கும். லாங் டேர்ம் விளையாடுறது ரொம்ப பலனை கொடுக்கும். எப்படி இருந்தாலும் இந்த கோல்டு சில்வர் கூட கொஞ்சம் இறங்கி ஏறலாம், ஆனால் எதிர்பார்க்காத ஏற்றமும் இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் சின்னதாக குறைஞ்சினே வரலாமே தவிர எதிர்பார்க்காத ஏற்றங்கள் இருக்குது. எதிர்பார்க்காத ஏற்றம் வர சொல்ல எதுவுமே பண்ண முடியாது. அதே நேரத்தில் இந்த ஷேர்ஸில் ரொம்ப கவனம் வேணும். ஏன்னா எந்த கண்ட்ரியில் எந்த ப்ராப்ளம் ஏற்படுமோ இந்த ஷேர் அடிபடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் ஏப்ரல்லேருந்து நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். ஓகே சார். இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, சமீப நாட்களாகவே வந்து இந்த சூரிய புள்ளி கூட்டங்களில் வந்து வெடிப்பு ஏற்படுது. அந்த சூரிய துகள்கள் வந்து பரவுறதுனால பூமிக்கு வந்து ஆபத்து ஏற்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ விஞ்ஞானிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது உண்மைதானா? நமக்கு வந்து பூமிக்கு வந்து இதனால் ஆபத்து ஏற்படுமா? இந்த வருஷம் மிகப்பெரிய வெப்பம், 2028 வரைக்கும் மிகப்பெரிய வெப்பம். ஏன்னா சில சமயம் இந்த வெப்பநிலைகள் மாற சொல்ல சூரியனோட கக்கக்கூடிய நிலைமை அதிகமாகிடும். அப்போது வெப்பம் அதிகமாகிடும். இந்த வாட்டி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, முஸ்லீம்ஸ் கண்ட்ரி, டெல்லி, ஆக்ரா இந்த மாதிரி இடத்துலாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இடத்துல வெப்பம் அதிகமாகி
அதுவும் முஸ்லீம்ஸ் கண்ட்ரியில் வந்து வெப்ப மழை, அதாவது மணல் மழை பெய்யக்கூடிய நிலைமை வரும். இதெல்லாம் நம்ம டிவியில் பார்க்க போகிறோம். மிகப்பெரிய மக்கள் வந்து இந்த டைம்லேருந்து இந்த பர்டிகுலர் டைமில் வெளியே வராதிங்க, வெப்பம் அதிகமாக கூடிடுது. ஆனால் சில சமயத்தில் மழையும் பெய்யும், எதிர்பார்க்காத மழை. இந்த வெப்பசலனத்தினால மழையே இல்லாத கண்ட்ரிகளோட மிகப்பெரிய மழை பெய்யும். ஸோ வெப்பம் அதிகமாகி அங்கங்கே வெப்பசலனத்தினால மழைகள் வந்து கூடிடும். மழை கூடுறதுனால வெப்பம் இன்னும் அதிகமாக தான் காட்டுமே தவிர குறையாது. ஆனால் சில கண்ட்ரியில் வெளியே வராதிங்கன்னு சொல்லுவாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் சரி, இந்த கர்நாடகா ஆந்திராவில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க. அதோட நிலைமை ரொம்ப கொதி நிலைமை ஏற்பட்டுரும். ஆனால் மழையே நம்ம கூட இருந்தாலும் இந்த கொதி நிலையினால் ஆபத்து இல்லை, இது இன்னும் அதிகரிக்க தான் போகுது. 2028 வரைக்குமே மிகப்பெரிய லெவலில் இந்த வெப்பம் வந்து அதிகமாகும். இந்த வாட்டி டிகிரி கொஞ்சம் அதிகமாகிடும். இப்போயும் உங்களுக்கு வந்து வெப்பம் அதிகமாகிற நிலைமை இருக்கும். உணவு வழிமுறைகள், பிள்ளைகள், குழந்தைகள், உணவுகள், தண்ணி நிறைய குடிங்க. டீஹைட்ரேட் பண்ணக்கூடிய எல்லா ஐட்டத்துலேயும் வழி பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து நெல்லிக்காய், இந்த மாதிரி அது இளநீர், இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை ரொம்ப சீப்பான வழியில் இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து சாப்பிட்றப்போ நம்ம உடல் நல்லா. ஸோ இந்த உடலை பாதுகாக்கிறது உங்களுக்கு நல்லது. பர்டிகுலராக இந்த வாட்டி குழந்தைங்களை பாதுகாக்கிறது ரொம்ப நல்லதுன்றதை சொல்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி இப்போ வந்து பூமியை மாதிரியே வந்து புதிய கிரகம் ஒன்று வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 40% முதல் 50% வரை மனிதர்கள் வந்து வாழக்கூடிய தகுதியாக அந்த கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உண்மையிலேயே ஒரு கிரகம் இருக்கா? கண்டிப்பாக வாழத்தக்கத்துக்கான வழிகள் வந்துடும். அதை கண்டுபிடிச்சி மனிதன் அங்கே குடியேறக்கூடிய நிலைமையும் இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா. ஆனால் இந்த கிரகம் பத்தாது, இன்னும் 2 கிரகத்தை கண்டுபிடிப்பாங்க. அதில் ஒரு கிரகம் கண்டிப்பாக வாழக்கூடிய தன்மை இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அதில் முழுக்க ஆராய்ச்சி பண்ணி செயல் பண்ணி அதை வந்து எடுத்துகிட்டு போய், அதுவும் எல்லா கிரகங்களும் அதுக்கான வழிகள் இருக்குது அப்படின்ற மாதிரி செயல் பண்ணி அதோட பார்வைப்படுது அப்படின்றப்போ அப்போ அந்த கிரகத்துக்கு போவாங்க. 2033 ஒரு முக்கிய ஆராய்ச்சி வெற்றியை கொடுத்துரும் அப்படின்றத சொல்லலாம். ஓகே சார். அடுத்ததாக நம்ம ஆன்மீக கேள்விக்குள்ளே போயிடலாம். ஸோ வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி நிகழ்து இல்லையா? இந்த சனிப்பெயர்ச்சினால் எந்தெந்த ராசிகளுக்கு நல்லது நடக்க போகுது, எந்தெந்த ராசிகள் எச்சரிக்கையாக இருக்கணும் சார்? பர்டிகுலராக மிதுனம், கடகம், சிம்மம், அது இல்லாமல் இந்த 3 ராசிகள், இந்த 3 ராசியும் ரொம்ப டாப்பாக இருக்கும். ரொம்ப வழிகள் கொடுத்துரும். இடங்கள் அமையும், வீடுகள் அமையும், பழைய இடங்கள் விற்று சொந்த பணங்கள் வர ஆரம்பிச்சிடும். சிம்மத்துக்கு வெற்றி வாய்ப்பான வழிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு செயலில் ஒரு வெற்றி, இல்லைன்னா தான் நிற்கிற இடத்துல அது வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் கடகத்துக்கு யோகங்கள் வரும், நல்ல யோகங்கள் வருது, நல்ல நட்பு முறைகள் வரும், நல்ல பணங்கள் வரும். பணங்கள் எதிர்பார்க்காது. ஏன்னா அஷ்டம சனியில் ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த கடகராசிக்கு வழிகள் மாறும். சிம்மமும் ரொம்ப கஷ்டப்பட்டது, அதுக்கான வழிகளும் மாறிடும். நல்ல செயல்கள் அதுக்கும் கிடைக்க ஆரம்பிப்பது. அது இல்லாமல் அவங்களுக்கு கண்ணிக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளங்கள், ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அது இல்லாமல் செயல்பாடுகள் கொஞ்சம் குறையும். மனசில் நிம்மதி இருக்காது, ஒரு குழப்பத்தை உருவாக்கினே போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அது இல்லாமல் மீனத்துக்கு வந்து குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகள் பிரச்சனைகள், குடும்பத்தில் வழி வரல, இடங்கள் பிரச்சனைகள், அதுக்கான வருமானங்கள் குறையுது, வர பணங்கள் நின்றுடுச்சு, சரியாக வரல, யாருக்குன்னா கடன் கொடுத்தா வரல, இடம் விற்க முடியல, எல்லாமே லேட் ஆகும், கொஞ்சம் தாமதங்கள் வரும். அதே நேரத்தில் மேஷம் வந்து இம்சையை பெறக்கூடிய நிலைமை இருக்குது. மனசு ஒரு இம்சைகளை வச்சுக்கும், வெளியே சொல்ல முடியாது. ஒரு பெரிய வேலையில் இருப்பாங்க, டீக்ரேட் ஆகிடுவாங்க, பொசிஷன் குறையும், பொசிஷன் வந்து எடுத்துருவாங்க, யாரும் அவங்கள மதிக்க மாட்டாங்க, எங்கே போனாலும் ஒரு மதிப்பு கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மற்றபடி கவலைப்படாம். மற்ற சராசரி ராசிகள் வந்து ஒரு சமமாக இருக்குது. மற்ற ராசிகளை பற்றி கவலை இல்லை. இந்த 3 ராசியும் நல்லாயிருக்கு. இந்த 3 ராசியும் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் உருவாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இவங்களுக்கு திருநள்ளார் வழிபாடு செயல்கள் பண்ணிட்டு வர்றது நல்லது. இவங்களும் போய் ஒரு கழுவி போயிடுச்சு அப்படின்னு போய் செஞ்சுட்டு வர்றது ஒரு பெரிய பலனை கொடுக்கும். வாக்கிய பஞ்சாம்பரம் வர்றது இது உண்மையாக எடுத்துக்கிறது நல்லது தான் அப்படின்றது சொல்கிறேன். ஓகே சார். அடுத்ததாக வந்து நேயர் ஒருவர் கேள்வி கேட்டிருக்காரு சார். என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு வந்து எத்தனை பிறவிகள் வந்து அமையும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ உண்மையிலேயே மனிதனுக்கு வந்து அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்கா? அப்படி இருக்குன்னா எத்தனை பிறவிகள் எடுக்க முடியும் சார்? ராமலிங்க அடிகளார் 7 பிறவின்றார். 7 × 7 49 பிறவி. ஆனால் 49 பிறவி கணக்கில் இல்லை, 7 பிறவிகள் இருக்குது. ஒரு மனிதன் 7ஆவது பிறவியில் தான் இறைவன் அடைய முடியும். உலகம் எல்லா அதிசயங்கள் எடுத்தீங்கன்னா 7 தான் இருக்கும். அந்த மாதிரியே தான் ஒரு பிறவியும் 7 தான்.
இந்த பிறவியோட 7 கணக்கு இந்த 7வது வழி. ஸோ 7வதாக இருக்கக்கூடிய சகசாரத்துலேருந்து வெளியே போகக்கூடிய தன்மை, அதாவது முத்தி அடைகிறது. ஒன்று முத்தி, இல்லைன்னா மோட்சம், அப்படிலாம் சன்னியாசி யோகம். அப்போது சமாதி, இதெல்லாம் இருக்குது. சமாதியாகி வழி பண்ணுறது. சமாதின்றது ஒரு மோட்ச நிலைமை அடைந்து, ஆனால் அந்த சமாதி ஆத்மா அங்கேயே இருந்து எல்லாருக்கும் பாதிக்கும். ஸோ தெய்வத்தன்மையை பெற்று செயல் பண்ணனால அது அங்கேயே விடப்படும். மோட்சம் என்றது இறைவன்கிட்டே போய் சேர்ந்துடும். எப்போ ஒரு நிலையாக இருக்கக்கூடிய ஆத்மா மோட்சம் அடைதோ அதுதான் கடைசி பிறவியாகும். அந்த கடைசி பிறவியோட செயல் நமக்கே தெரிஞ்சிடும். நம்மளை இறைவனோட வழியில் பாதுகாப்பான வழியில் எடுத்துன்னு போய் செயல் பண்ணக்கூடிய நிலைமை. ஆத்மா பிரிய சொல்ல பலவிதமான போராட்டத்துக்கு அப்புறம் இறைவன்கிட்ட போகும். இல்லை பலவிதமான போராட்டத்துக்கு அப்புறமா திரும்பவும் ரீபர்த் எடுக்கும். இல்லை தன்னோட குடும்பத்திலே போய் பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு பேரனோ இல்லை பேத்தியாவோ அங்கே பிறக்கக்கூடிய நிலைமை இருக்குது. அந்த செயல் பண்ணும். அந்த மாதிரி வழிகள் எடுத்துக்கும். ஆனால் செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா 7 பிறவிகள் இருக்குது. இந்த 7 பிறவிகளுமே ஒரு துரிதமாக இருக்கும். ஒவ்வொரு பிறவிலும் ஒரு துன்பத்தை அடையக்கூடிய நிலைமையும், கடைசி பிறவியில் பலவிதமான துன்பங்கள் அடைஞ்சு இறைவனை அடையக்கூடிய தன்மை வர சொல்ல துரிதமாயிடும். அப்போ ஆத்மா எப்போ துரிதமாகுதோ அந்த துரிதமான நிலையில் தான் இறைவனை போய் அடையும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே சார். ஸோ ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியோட இறுதிக்கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம். வேந்த டிவி நேயர்களுக்கும் கோடான கொரியர்ஸ்லையும் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார். வணக்கம். மீண்டும் மற்றொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோதினி.